அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தான். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது எனக்கும். ப்ரெக்னென்சி டெஸ்டர் வாங்கணும். ஆக்சுவலி வாங்கிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டு தான் டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணிருக்கும்போது ஒய்ஃப் வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா. மாமா அப்படின்னு சிரிச்சிட்டே கூப்பிடும்போது எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு, ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதான் கூப்பிட்றா அப்படின்னு. நான் உள்ளே போனதுமே 2 கோடு இருக்கிறது காட்டினான். இப்போ காட்டினதுமே எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரில. சந்தோஷம் அழுவுறதா சிரிக்கிறதா அந்த மாதிரி ஒரு புது ஃபீலாக இருந்தது. உன்னோடு பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். ஃபோன் பண்ணாங்க, கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னதுமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பார்க்க வரலான்னு சொன்னதும் நாங்கள் எல்லோரும் ஓடி வரோம். நான், சித்தப்பா, அம்மா, தம்பி எல்லாம் ஓடி வரோம். ஓடி வந்துட்டு எங்கள் அம்மா தான் அங்கேருந்து கையில் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து என் கை கொடுத்ததும் அவ்வளோ சந்தோஷம். அப்போலேருந்தே வந்து நாங்கள் பர்த்டேக்கெலாம் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், டெக்கரேஷன்லாம் இந்த இன்ஸ்டாலெலாம் பார்க்குறது. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில் காட்டுமா, சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தருமா. அந்த அறிவிப்பால் அந்த தருவாள், சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாள். நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். இவனை நாங்கள் ரொம்ப செல்லமாக தூக்கி வளர்த்தோன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பேபினா இவன் தான். இவனுக்கு ஒரு பேபியா, அந்த பர்த்டே இவன் இவ்வளோ இதாக செலிப்ரேட் பண்ணுறான்னா என்னால் நம்பவே முடியல. இவனை நான் இன்னமும் என்னோட ஃபஸ்ட்டு பேபியாக தான் இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு எப்படி ஒரு குட்டி ஏஞ்சல். எங்கள் வீட்டுக்கு அவன் இன்னும் செல்ல பிள்ளை தான். இவனுக்கு அப்புறம் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களோட லவ் ஃபுல்லாக இவன் மேலே தான் இருக்கும். இப்போ இவனுக்கு போட்டியாக ஒரு குட்டி ஏஞ்சல் வந்திருக்கு. இப்போ எங்கள் லவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட போகுது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கடைக்கு போனாலே வந்து எனக்கு தான் ட்ரெஸ் தேடுவாங்க. இப்போலாம் என்னை விட்டுட்டு அவளுக்கு தேடுறாங்க. ஃபோன் பண்ணாலும் அவளுக்காக ஃபோன் பண்ணுறோம். இவன் மனசில் இருக்கான். பட் இவனை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு குட்டி ஏஞ்சல் வந்தாச்சு. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேபி இல்லை சிஸ்டர் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா பொண்ணு மட்டும்தான் எங்களுக்கு சிஸ்டரு, வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்து பார்த்தோன்னே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் இது வந்து எங்கள் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. இவ பிறந்தது தேவதை அவள் தான். நாங்கள் நினச்ச மாதிரியே எங்களுக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு தான் பிறந்தது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு அவள் தேவதையாக எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவள் வந்த பிறகு தான் நான் சந்தோஷமாக கொஞ்சம் இருக்க ஆரம்பித்தேன். எப்படி சொல்கிறது, எனக்கு பார்த்தீங்கன்னா என் உயிரே என் தேவதை எல்லாமே அவள் தான். ஹாப்பி பர்த்டே இசை, லவ் யூ. ஹாப்பி பர்த்டே பாப்பு குட்டி.
என் மனதில் இசையாக கலந்திருக்கும் என் இசைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே இசை. ஹாப்பி பர்த்டே இசை.